ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா? அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வெள்ளூர் மாவட்டத்துல தான் இருக்கு. இதோடைய கேம்பஸ். சரிங்களா? இவங்க இப்போதைக்கு அம் என்ன வேலைக்கு எடுக்குறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்காக வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட வேலைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு த்ரூ அவுட்டா நம்ம வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி 2 வீடியோஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே லைஃப்ல சேர்ந்தே முன்னேறுவோம். 52 வேக்கன்சி இருக்குங்க. என்ன வேக்கன்சி 52 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸாவும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி, யூஆர் கேட்டகரில 22, ஓபிசில 15, எஸ்சில 7, எஸ்டில 4, இடபிள்யூஎஸ்ல 4 அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே பிரிச்சு குடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற வேலை வாய்ப்பு. இன்னொன்னு கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்பு. இது 2க்கான வேலை வாய்ப்புக்கு தாங்க இருக்கு. சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்ற வேலைக்கு 7,020 200 இருந்து 28,200 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு கீழேயும் 6,200 இருந்து 26,200 இருக்கும். அதே மாதிரி கிளர்க் அப்படின்ற வேலைக்கு கீழுமே 55,200 இருந்து 20,200 தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்குமே 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 5,200 இருந்து 20,200 தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இவ்ளோ வேலை வாய்ப்புமே இருக்குதான். அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலும், செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இவங்க குடுத்துருக்காங்க. சரிப்பா அப்ளிகேஷன் வந்து வேகன்சி இவ்ளோன்னு சொல்லியாச்சு. வேகன்சி ஜெனரல் அண்ட் யூஆர் கேட்டகரில 22, ஓபிசில 15, எஸ்டில 7, எஸ்டில 4, இடபிள்யூஎஸ்ல 4. ஸோ டோட்டலா இவ்ளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசி நாள் அப்ளை பண்றதுக்குமே 20/1/2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது ஏஜ் லிமிட் வந்து 12/12/2025க்குள்ள உங்களுக்கு கேஸ்ட் வைஸா குடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி, யூஆர், இடபிள்யூஎஸ் கேட்டகரில வந்து 22ல இருந்து 36க்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசில 22ல இருந்து 39 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்டில 22ல இருந்து 41 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதே வந்து கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஜெனரல் கேட்டகரில, யூஆர் கேட்டகரில, இடபிள்யூஎஸ்ல வந்து 21ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசில வந்து 21ல இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்டிக்குள்ள 21ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் நாங்க குடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? வேகன்சிஸ், குவாலிஃபிகேஷன் அண்ட் பே ஸ்கில்ன்றத நான் சொல்லிட்டேன். சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 12 வேகன்சி இருக்குங்க. ஏதோ ஒரு டிகிரி குறைஞ்சது 2 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்குமே ஏதோ ஒரு டிகிரியோ, டிப்ளமோவோ படிச்சிருந்தாலே போதும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிளர்க்குக்கு 12த் பாஸ் ஆயி ஏதோ ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே போதும்பா அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்குமே 10த் இல்ல ஐடிஐ இல்ல 12த் ஏதோ பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இத வந்து நீங்க 60% மார்க் வாங்கியிருக்கீங்க. உங்களோட யுனிவர்சிட்டில நீங்க படிச்சிருப்பயே உங்களுக்கு 60% மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். தாராளமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜெனரல் நாலேட்ஜ் 30 மார்க், மேத்ஸ் 25 மார்க்குக்கு, சயின்ஸ் 25 மார்க்குக்கு, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட்க்கு 20 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ டோட்டலா 100 மார்க்குக்கு கேட்பாங்க. வயசு எக்ஸாமிங் டைமிங் வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரொபஷனும் இருக்குங்க. ப்ரொபஷன் ஃபார் 1 இயர்க்கு வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, 1 இயர்க்கு ப்ரொபஷன் பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ட்ரெய்னிங்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜெனரல் கேட்டகரி, யூஆர் கேட்டகரி, யூபி, இடபிள்யூஎஸ், ஓபிசில ரூ. 500 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஒரு ரூ. 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அக்கவுண்ட் நேம் என்ன குடுத்துருக்காங்க, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் அப்படின்ற மாதிரி இந்தியன் பேங்க்குக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அக்கவுண்ட் நம்பரும் குடுத்துருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி நம்பரும் குடுத்துருக்காங்க. பேங்க் நேம் அண்ட் பிரான்ச்சையும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க பேமெண்ட் மோட் வந்து இந்தியன் பேங்க் மூலியமாவும் பண்ணலாம், ஆக்சிஸ் பேங்க் மூலியமாவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஹவ் டு அப்ளை அப்படின்றதுல டீடைல்ஸும் குடுத்துருந்துருக்காங்க. நீங்க டைரக்டாவும் அனுப்பலாம்.
இல்ல போஸ்ட் மூலியமா, இல்ல கொரியர் மூலியமாவும் நீங்க அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி இல்ல டிப்ளமோ சர்டிஃபிகேட், பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் ஆர் அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். பின் கமெண்ட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நன்றி மக்களே.